ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் கத்திரிக்காயை பொரித்து தான் குழம்பு வச்சு காட்ட போகிறேன். இது மறக்கிற நாட்களில் நீங்கள் செய்யலாம், 2-3 நாளுக்கும் வச்சு சாப்பிடலாம். வெறும் சோற்று குச்சி சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே வாங்க, நாம் போகலாம். நல்லா ஃப்ரெஷ் கத்திரிக்காய் 1 கிலோ எடுத்துருக்கிறேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு ஒரு புரட்டி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு பொரிச்சிங்கண்டா. அந்த ஏன் 10 நிமிஷம் வைக்கிறேன்டா, கொஞ்சம் உப்பெல்லாம் நல்லா ஊறி இருக்கும்ன்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் வைக்கிறது. நீங்கள் உடனேயும் பொரிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னு சொன்னால் உப்பெல்லாம் நல்லா உள்ளுக்கு இறங்கியிருக்கும். உடெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு அடுப்பில் சட்டியை வச்சு சூடாயினதும் ஆயில் விட்டுருக்குறேன். வெஜிடபிள் ஆயில் தான் விட்டுருக்குறேன். விட்டு ஆயில் நல்லா கொதிக்க வேணும். கொதிச்சது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் வெடித்து பறக்கும், கொஞ்சம் கவனமாக பொரித்து கொள்ளுங்க. 1 நிமிஷத்தால் கொஞ்சம் பிரட்டி விடுங்க. விட்டிங்கன்னா 2 பக்கம் நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சிட்டுது. இந்த நேரம் நீங்கள் நல்லா ஆயிலை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் டிஷ்யூவை போட்டுட்டு வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி இருக்கிற மிச்சத்தையும் பொரிச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இதே கலரில் பொரிச்சு எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ அடுப்பை போட்டுட்டு மண் சட்டிலாம் சமைக்க போகிறேன். மண் சட்டியை வச்சு நல்லா சூடாகணும். சூடாகினது பிறகு ஆயிலை விடுங்க. விட்டுட்டு கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா பொரிய வேணும். பொரிஞ்சது பிறகு சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கிறேன். அதோட வெள்ளைப்பூடும் சின்ன சின்ன கட் பண்ணி போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரம்பையும் கருவேப்பிலையும் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பும் கல்லுப்பு தான் போட்டிருக்கிறேன். கல்லுப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் குயிக்காக கொஞ்சம் பொரிஞ்சு வரும், வதங்கி வரும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. இந்த நேரம் தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க. தக்காளி பழம் குயிக்காக அவிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா இப்போ குயிக்காக அவிஞ்சிட்டுது. ஒரு நிமிஷம் விட்டாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வீட்டில் அரைச்ச கறி மிளகாய் தூள் தான் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விடுங்க. இந்த கொச்சிக்காத்தூள் கொஞ்சம் அவியறதுக்காக. அந்த குழம்பெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், நான் இந்த முறையெல்லாம் செய்வேன். செஞ்சிங்கன்னா கிரேவி நல்லா இருக்கும் சாப்பிட. தண்ணி விட்டு 1 நிமிஷத்தில் இப்படி பாருங்கள், நல்லா எல்லாம் அவிஞ்சு வற்றி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கொள்ளலாம். இப்போ கொஞ்சம் பழப்புளி விட்டுருக்குறேன். தேவையான அளவு எந்த அளவு புளி தேவையோ அந்த அளவு விட்டுக்கொள்ளுங்க. விட்டுட்டு அதோட தண்ணியும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நீங்கள் மரக்கறி காலங்களில் செய்து பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளிக்கிழமையிலையும் விரதகாரங்களையும் செய்திங்கன்னா நல்லா இருக்கும். 2 நாளைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம், பழுதாகாது. கத்திரிக்காய் பொரித்து சமைக்கிறபடியாக பழுதாகாது. இப்போ இதோட சேர்த்து தேங்காய் பாலும் விட்டுருக்குறேன். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி கொதிக்க விடணும். தேங்காய் பால் நல்லா அவிஞ்சு எல்லாத்துக்கும் நல்லா அவிஞ்சு வரும். ஒரு 5 நிமிஷம் மூடி விடுங்க.
5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வற்றி வந்துட்டுது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த நேரம் பொரித்து வச்சுக்கிற கத்தரிக்காயும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கிறேன். கரம் மசாலாண்டா நான் ஏலக்காயும் கருவாயும் இடித்து வச்சுருக்கிறேன். அந்த பவுடரும் விரும்பினா போடலாம், இல்லாட்டி விடலாம். ரெண்டையும் டேஸ்ட்டுக்காகத்தான் ரெண்டும் போட்டிருக்கிறேன். இப்படி போட்டு சமைக்காதாக்க போட்டு சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் அவிஞ்சு கொதிச்சிட்டுது. உப்பு புளியும் பார்த்துக்கொள்ளுங்க, எனக்கு அளவாக இருந்துச்சு எல்லாம். இப்போ இறக்குற டைம் வந்துட்டு இந்த நேரம் ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் பிச்சு போட்டு வறுத்த வெந்தயமும் போட்டுட்டு ஒரு கிண்டு கிட்டிண்டு இறக்கி விட்டிங்கன்னா சுவையான கத்தரிக்காய் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் இங்கே வந்து எடுத்த வீடியோ, ஸ்ரீலங்கா வீடியோலாம் போட்டு முடிச்சிட்டேன். இங்கே இருந்தால் நான் வீடியோ போடுவேன். இப்போ கறி ரெடி ஆயிடுச்சுது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.